வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த அதே இடத்தில் அதிமுக பிரச்சார கூட்டம் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாடோடு நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சங்க உறுப்பினர்களுக்கு இனிப்பு மற்றும் பட்டாசுகள் அடங்கிய தீபாவளி பரிசினை சென்னை அலுவலகத்தில் தலைவர் பரத் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுடன் வழங்கினார். புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் திடீர் திருப்பம். ரிதன்யாவின் 2 செல்போன்களையும் தடவியல் சோதனை செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் விவகாரம் பற்றி பேசினால் ஆளுங்கட்சிக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? இந்த விவகாரத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின்னர் ஆட்சியர் அனுமதியுடனேயே நள்ளிரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய சந்தேகத்திற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். கோவை ஜி.டி. நாயுடு மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக சென்றால் கேமராக்கள் மூலம் அபராதம் விதிக்கப்படும். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பேட்டி. தமிழக தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. கட்சியினருக்கு காங்கிரஸ் மேலிட தலைவர் கிறிஸ் சோடன்கர் அறிவுறுத்தல். கரூர் மாவட்டத்தில் நிர்வாக நலன் கருதி 17 வட்டாட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து ஆட்சியர் மீ. தங்கவேல் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாநகராட்சி வளாகத்தில் செயல்படும் அம்மா மூலிகை உணவகத்தில் தீபாவளி இனிப்புகள் விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு ஸ்பெஷலாக பாலில் செய்த திருப்பதி பாலாஜி லட்டு அறிமுகம். 508 ஏக்கர் கோயில் நிலம் மீட்பு விவகாரத்தில் கரூர் ஆட்சியர் SP உள்பட 17 பேர் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓட்டல் சால்னாவில் செத்து மிதந்த வெட்டுக்கிளியால் பரபரப்பு. உணவகத்தை மூட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி உத்தரவு. தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் பவுன்ராஜுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.